கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வேளையில் கூட இயேசுப்பா உங்களுடைய நாமத்தினால கூடியிருக்கிற எங்களோடு கூட நீ பேச போகிற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க ஆவியானவரே. உங்களுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் மெய்யாகவே இந்த இடத்துல நீ வந்ததற்காக உனக்கு ஸ்தோத்திரம். அப்பா, பாவியாகி என் மேலே நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீ பேச போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா சாத்தானின் அதிகாரங்கள் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்கலாம். 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். நம்மளுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற இந்த சாத்தானை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னா, ஒரு கர்ஜிக்கிற சிங்கம். காட்டுக்கு ராஜா லைன் இல்லையா, லைன். ஹண்டிங் வீடியோஸ் எப்போது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. ஈவன் நான் கூட பார்த்ததில்லை. இந்த வசனத்துக்காகவே ஹண்டிங் வீடியோ பார்த்தேன். எப்படி ஒரு சிங்கம் ஒரு பிராணி அது சாப்பிடுது, அதோட ஃபுட்டை எப்படி எடுக்குதுன்னு அப்படி பார்க்கும்போது அந்த காட்டுக்கே ராஜாவாகி அந்த சிங்கம் ஒன்றுத்துக்கு மேலே அது கண்ணு வச்சிருச்சுன்னா அவ்வளவு ட்ரிக்கியாக, அப்படி பதுங்கி இல்லையா, பதுங்கி அதோடைய உணவு ஒருவேளை மானாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய யானையை கூட அது அடிக்குது, முதலையை அடிக்குது சிங்கம். அப்போ அது எவ்வளவு அதோடைய வல்லமையை காட்டுது. எதிராளி, அதாவது இன்றைக்கு நமக்கு விரோதமாய் காணப்படுகிற அந்த எதிராளியாகிய சாத்தான் எவ்வளவாய் நம்மளை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு சொல்றார். அப்படின்னா இந்த உலகத்திலே இந்த சிங்கத்தோடைய புத்தியை பார்த்தோம்னா அது காட்டுக்கு ராஜாவா இருக்கு. அது ஒரு உணவை வேட்டையாடி தின்னணும் அப்படின்னு மனசு வச்சிருச்சுன்னா அவ்வளவு பதுங்குது, அவ்வளவு வல்லமையை காட்டுது, அது நினைச்சதை முடிக்குது. அதுதான் அங்கே விஷயம். அது நினைச்சதை முடிக்குது, பதுங்கி இருந்து அதை அடிக்குது. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட சத்துரு பதுங்கி இருக்கிறான். எப்ப பிடிச்சி விழுங்கலாம், எப்ப கோவப்படுத்தலாம், எப்ப பொறாம செய்யலாம், எப்ப பெருமையை காட்டலாம். அவனுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ல எதிலையாச்சும் ஒன்றை விழுங்கலாம். எப்படி விழுங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு பதுங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சுற்றி திரிகிறான். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ்ல இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்னா, ஒவ்வொரு நொடியும் சாத்தான் ஏசப்பாவுடைய பிள்ளைகளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி பதுங்கி எப்படி அதை பிடிச்சி தின்னுடணும் அப்படின்ட்டு. அப்போ அதே நீங்கள் அதில் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு மானை நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லைன் இருக்குது, லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மான். அந்த மானை லைன் பிடிக்க வகை தேடுது அப்படின்னு அந்த மான் என்ன உஷாரா, எவ்வளோ அழகாக தப்பிச்சு ஓடும். அதுக்கு அதோடைய வாயிலிருந்து சிக்கக்கூடாதுன்னு சொல்லி அது எவ்வளோ அதோடைய வல்லமையை காட்டும். அப்போ நம்மளுடைய வல்லமை என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். மரணத்தையே வீழ்த்தின தேவனுடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். இந்த பிசாஸ் தோற்று போனவன், ஹி இஸ் டிஃபீட்டட். எதில்? சிலுவையில் ஆண்டவர் அவனை தோற்கடிச்சிட்டார். இன்னைக்கு அவனுடைய எண்ணம் என்னன்னா, அவனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த நரக ஆக்கினியில அவருடைய ஆத்மாவாகிய நம்மளை கொண்டு அந்த நரக ஆக்கினியில தள்ளணும். ஏசப்பாக்கு எப்படியாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்.
ஆண்டவருடைய இருதயம் கஷ்டப்படணும். அதுதான் சாத்தானுடைய எண்ணம். அதனால அவன் எதுலெல்லாம் நம்மளை விழுங்கலான்னு பார்க்கறான், கோபத்திலையா, எரிச்சலையா, பாவத்திலையா, இச்சையிலையா, எதுலனா விழுந்து போகணும், அதற்கு அவன் வகை தேடிக்கிட்டே இருப்பான். ஆகையினால அப்படி நம்ம விழக்கூடாது அப்படின்னா முதலாவது நம்ம கிட்ட காணப்படுகிற குணாதிசயம் தெளிந்த புத்தி. எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், நான் தெரியாம பேசிட்டேன். ஒரு சில சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி நிக்கணும்னு தெரியாது, இல்லை யார்கிட்ட எவ்வளோ நேரம் சிரிச்சு பேசணும், இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. சிங்கம் போல சத்ரு காத்துட்டு இருக்கிறான். பெண்களுடைய குணாதிசயம் குணசாலி, புத்தி உள்ள ஸ்திரீ, விவேகம் உள்ள ஸ்திரீ, கற்புள்ள ஸ்திரீ, இதெல்லாம் இவங்க பெண்களோட குவாலிட்டி. இதுல நான் இல்லை அப்படின்னு சொன்னா சத்ரு வகை தேடி விழுங்கி நம்மளை நாசம் பண்ணி போடுவோம். அப்ப புத்தி தெளிந்த புத்தி இருக்கணும், விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா தூங்காம விழிச்சுனே இருக்கணும், அது கிடையாது. ஆத்துமால விழிப்பா இருக்கணும். எங்கேயும் நம்ம ஒரு தவறு நடக்குதா, உடனே வசனத்தை சொல்லணும். அதுக்கு எதிரான வசனம் சொல்லணும். சத்ரு கிட்ட திடீர்னு கடன் வாங்கலான்னு யோசனை வருதா, அப்படிப்பட்ட இச்சையை கடிந்து கொள்ளணும். அப்ப கர்த்தருடைய நாமத்தினால சத்ரு நம்மளை விழுங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கணும்னா தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்து இருக்கணும். காட்டுல இருக்கிற ஒரு சிங்கத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிளே பார்த்தோம்னா அவ்வளவு பதுங்கி அது வேட்டையாடி அதோடைய தீனி அதை சாப்பிடும். அப்ப உலகத்துல இருக்கிற அந்த சிங்கம், காட்டில் இருக்கிற சிங்கமே அப்படின்னா நம்மளை நித்திய ராஜ்யத்துக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக இந்த சத்துரு எவ்வளவு வல்லமையா போராடுவோம். இதை கற்றுக் கொடுக்கிற இடம் தானே சபை இல்லையா? சபை இதை நமக்கு டீச் பண்ணுது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 9வது வசனத்துல பார்த்தோம்னா, விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் நான் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. இட் இஸ் a full stop. எப்பவுமே நமக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எதுதான் இருக்கணும், மறுஜென்ம முழுக்குள்ள வந்தவங்க, ஞானஸ்தானம் முழுக்குள்ள நம்ம வந்தவங்க, பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஐயோ விழுந்துருவேன், இல்லை நான் தவறு பண்ணிடுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்துக்கு பேரையும் கானானுக்குள்ள கொண்டு போகணும்னு மோசே வழி நடத்திட்டு வராரு. ஆனா ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்ன, எனக்கு எதிராக இருக்கிறவங்க பெரியவங்க ஏனாக்கியரை போல இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு வனாந்திரத்துல முறுமுறுத்த ஜனங்கள் வனாந்திரத்துல மடிந்து போனாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நான் எதுல விசுவாசமா இருக்கிறேன்னா, நான் ராஜ்யத்துக்குரியவள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவள், என் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது. இந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருந்ததான் அவனுக்கு நான் எதிர்த்து நிற்க முடியும். சாதாரணமா அவன்கிட்ட நான் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருடைய வசனம் சொல்லி, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா நான் எப்படி எதிர்த்து நிற்கிறேன்னா, விசுவாசத்துல, பரிசுத்தத்தோட. என்னுடைய வெப்பன் ஒரு பரிசுத்தம் உள்ள வெப்பனா இருக்கும், என் ஆயுதம் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் நான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். அவனுடைய ஆயுதங்களே போட்டுக்கிட்டு கோபம் என்ற, எரிச்சல் என்ற, பின்னாடி புறங்கூறுகிற ஆவி, இப்படி பற்பல காரியங்களை நம்மளுடைய அந்த வெப்பனை அணிஞ்சிக்கிட்டு அவன்கிட்ட நம்ம யுத்தம் பண்ணோம்னா தோத்து போயிடும். அப்ப விசுவாசத்துல உறுதியா இருந்து நம்மளை விழுங்கலான்னு பார்க்குற சாத்தானுக்கு முன்னாடி நம்ம எதிர்த்து நிற்கணும். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப சத்ரு வந்து நம்மளை வேற எப்படியெல்லாம் விழுங்கலாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், இதுல கூட நம்ம எங்கேயாச்சும் சொந்து போயிடுவோமா, ஆண்டவரை நம்ம மறுதளிப்போமா, இல்லை ஏதாச்சும் குறை சொல்லிடுமா, என்ன இவ்வளோ நாள் எனக்கு இத்தனை கஷ்டமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நம்ம குறை சொல்லிடுவோமா அப்படின்னும் பிசாசு நம்மக்கிட்ட அவன் எதிர்பார்ப்பான். அப்ப பாடுகள், நமக்கு முன்னாடி இருந்த சகோதரரிடத்துல இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. 10வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் 8 வேர்ஸ்ல பார்த்தோம். நமக்கு தெளிந்த புத்தி இருக்கணும், நம்ம விழித்து இருக்கணும். சத்துருவுடைய வாய்க்கு கர்த்தர்
நம்ம நாமே காத்து கொள்ளணும். 9வது வசனத்துல பார்க்கிறோம், உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னு. இந்த 10வது வசனத்துல பார்த்தோம்னா ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்னா நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஹெவன்லி கிங்டம்க்கு நம்மள ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகையினால கொஞ்ச காலம் நமக்கு எதையெல்லாம் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த பாடுகள் மூலியமா நம்ம என்ன ஆகணுமா? சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும், நிலைநிறுத்தணும். ஏன் இந்த காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மளை பாத்திரவான்களை மாற்ற. நமக்கு இருக்கிற கவலை நல்ல வேலை இல்லையே, நல்ல கணவர் இல்லையே, நல்ல வீடு இல்லையே, என் பிள்ளை படிக்கலையே, என் பிள்ளை இப்படி உலகத்துக்கு அடுத்த எந்த ஒரு காரியங்களையும் நம்மளுடைய இருதயம் நெருக்கவே கூடாது. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பாரமா இருந்தாலும் இது உலகத்துக்கு அடுத்த பாரம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா ஜெபிச்சா கர்த்தர் அந்த காரியங்கள்ல கர்த்தர் கிருபையை பாராட்டுவாங்க. ஆனா உங்களே என்னையும் எதில சீர்படுத்துறாரு, எதிர அவர் ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலைநிறுத்துறாருன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லிதான் நமக்கு வரக்கூடிய பாடுகள். இந்த பாடுகளை நம்ம இந்த பாடுகளுக்கு அப்புறம் நான் ஒரு சந்தோஷமா இருப்பேன். இந்த பாடுகளுக்கு அப்புறமா நான் அந்த உலகத்துல நல்லா சாப்பிடுவேன். இந்த பாடுகளுக்கு அப்புறம் நான் நல்லா இருப்பேன். இதுக்காக எப்பவுமே இந்த உலகத்துல இருந்து நம்மளை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கும் போது எதையா எடுத்துட்டு போறோமா? நம்மளை சுத்தி ஒரு ட்ரெஸ்ஸை சுத்துறாங்கல்ல, வெள்ளை அங்கேயே உள்ள போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியை சுத்தி உள்ள வச்சிடுறாங்க. எதையுமே நம்ம கொண்டு போகலை. அப்ப ராஜாதி ராஜா சிலுவையில அறைந்தது நம்ம எந்த கண்ணில் பார்க்கிறோமோ அதுக்காகவா மரித்தார்? இந்த உலகத்துக்கு அடுத்த எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும், எந்த ஒரு ஐஸ்வர்யமா இருந்தாலும், எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும், இந்த உலகத்துக்கு அடுத்த தேவைகள் நமக்கு வேணும். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஆகாரம் வேணும்னா கண்டிப்பா காசு வேணும், நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா அதுக்காக ஆண்டவர் சிலுவையில மரிக்கல. இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாடுகள், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்ச காலம் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்? நித்திய மகிமைக்கு நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்ப சீர்படுத்துறார், ஸ்திரப்படுத்துறார், பலப்படுத்தி நிலைநிறுத்துறார். எங்க நிலைநிறுத்த போறார்? தேவனுடைய ராஜ்யத்துல நம்மளை நிலைநிறுத்த போறார். அப்ப சத்ரு நம்மளை எதற்கு வகை தேடி சுற்றி திரிகிறான்னா அந்த ஹெவன்லி கிங்டம் நம்ம இழந்து போகணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. அதற்கு பிசாசு என்னென்ன பாடுகளை நமக்கு கொடுக்கணுமோ, எவ்வளோ கஷ்டங்களை கொடுக்கணுமோ, மறுதளிக்கணும், ஆண்டவரை நம்ம குறை சொல்லணும், இல்லை இந்த உலகத்துக்கு அடுத்த பாவை இச்சையில விழுந்து போடணும், பொறாமையில, பெருமையில, நான் என்ற காரியங்களில் இப்படி பிசாசு எதையெல்லாம் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு வர பாடுகள்ல, கஷ்டங்கள்ல நம்ம ஸ்திரப்படணும், சீர்படணும். இன்னும் நான் சீர்படலை, என் கஷ்டத்துல இன்னும் நான் பலப்படலை அப்படின்னு சொன்னா பாடுகளுக்கு இன்னும் நீடித்த காலம், இன்னும் பாடு போயிட்டே இருக்கும். இன்னும் என் பாடு முடியல, இன்னும் நீ சீர்படலையே, இன்னும் நீ என் பாடு முடியல, இன்னும் நீ ஸ்திரப்படலையே, இன்னும் நீ பலப்படலையே. எதுக்கு நிலைநிறுத்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்? ராஜ்யத்திலே நிலைநிறுத்தும்படிக்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்டியன், இதுதான் கிறிஸ்துவம், இதுதான் சிலுவை, இதுதான் சிலுவையின் உபதேசம். இது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவருக்கு தேவபலம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்திருக்கிற எந்த ஒரு பாடுகளா இருக்கட்டும், அதை நாம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 58 வரைக்கும் படிக்கணும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். படிக்கலாம் மேற்கொண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நம்ம எல்லாரும் என்ன ஆகுமா, ஆண்டவர் மரித்தது நம் மறுரூபப்படுவதற்கு தான். ஏசப்பா சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்கங்கள் அவமானங்கள் அந்த கேடை அடைந்ததுக்கு ஒரே ரீசன் நம்ம மறுரூபப்படுறதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துக்கு அடுத்து எந்த ஒரு பிளஸ்ஸிங்காகவும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அது நம்மளுடைய வாழ்க்கையின் இலக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சிலுவையில். ஆமாம், இப்போ நமக்கு வரக்கூடிய பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தர் எதை நமக்கு அறிவுறுத்துறாருன்னா, இந்த பாடுகள் நம்மளை நித்தியத்துக்கு தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அழிவுள்ளதாகி இந்த சரீரம் அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நிறைவேறும். நம்மெல்லாம் உயிர் தெழும் போது அது நிறைவேறும். 55 மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எதை சொல்லி கொடுக்குறாருன்னா, சபை கூடி வரும், ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். ஒரு விஷயம் மட்டும் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கணும். இன்னைக்கு நான் எதை பார்க்கிறேனோ, எதெல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்குறாரோ அதற்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆனால் அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கல. இதை ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸும் நம்மளுடைய மைண்டில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கே ஆசீர்வாதம்னா, இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுவோம், ராஜ்யத்தில் ஆசீர்வதிக்கும். சபையில் வந்தால் எனக்கு இந்த உலகத்துக்கு அடுத்து ஏதோ ஒருவேளை நம்மளுடைய சேலரியில் ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லை ஏதோ ஒரு உலகத்துக்கு அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாருன்னா ஒன்று சொல்லலாம், ஸ்தோத்திரம். ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியாக இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு அடுத்து எத்தனை நன்மைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தாலும் அது எனக்கு சாட்சி அல்ல. எது எனக்கு சாட்சினா, என்னையே கர்த்தர் சாட்சியாக வைக்கிறது தான் சாட்சி. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் எல்லை வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட சாட்சிக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அப்போ இந்த காரியத்தில் நம்ம படுகிற எந்த பிரயாசமும் வேஸ்ட் கிடையாது. ஆண்டவர் அழிவுள்ள இந்த சரீரத்தை அழியாததுக்காகவும் சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். பாடுகள் மூலமா நம்ம கடந்து வருகிறோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ராஜ்யத்துக்கு இன்னும் தகுதி படலை அப்படின்னா பாடுகள் நீடித்து கொண்டே தான் இருக்கும். அந்த பாடுகள் நம்மளை விட்டு போகணும்னா சீக்கிரமா நம்ம பலப்படணும். கொஞ்ச காலம் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரே கொஞ்ச காலம் தான் சொல்லியிருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும். ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 கர்த்தர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவர். அதை எடுத்து படிக்கலாங்களா? 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பாருங்க, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை, வானம் பூமி ஒழிந்து போகும், அன்றைய வார்த்தை ஒழிந்து போகும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜெயிப்பார். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? ஜெயித்துட்டார், சிலுவையில் ஜெயிச்சிட்டார். ஆனால் இன்னொரு யுத்தம் இருக்க பொழுது தேவனுடைய, அதாவது வெள்ளாடுகள்லாம் பிரிக்கிற ஒரு நாட்கள் வரப்பொழுது, செம்மறியாடுகள்லாம் பிரிக்க போகிற ஒரு நாட்கள் வரப்பொழுது
அப்போ நல்ல மீன்களெல்லாம் எடுக்கிற ஒரு நாட்கள் வரப்பொழுது, தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட போகிற ஒரு நாட்கள் வரப்பொழுது, கோதுமை மணியெல்லாம் ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ண போகிறாரு, களைகளெல்லாம் பதர்களெல்லாம் தூக்கி போட போகிறார். அந்த யுத்தத்தில் உண்மை உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார். இது பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ண போகிறாருன்னு சாட்டனுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்கக்கூடாது, தேவன் விரும்புகிற சாந்தம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தேவனுக்கு பிரியமான காரியங்களும் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு பதுங்கி சிங்கத்தை போல நம்மளை வஞ்சிக்கிறோம். அதற்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னா என் விசுவாசத்தில் நான் உறுதிப்பட்டிருக்கணும். என்ன விசுவாசம்? என்னால் பாவம் செய்ய முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருந்துச்சு, என்னால் பாவம் செய்ய முடியாது. ஆனால் அந்த பாவத்தில் நின்னாரா? ஓடிட்டார். நம்மளும் அப்படிதான், பாவம் இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது, ஓடிடணும். ஆண்டவர் சீக்கிரமாக வரக்கூடாது. இன்னைக்கு சபை கூடுதல்ல கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தவே இல்லை. தேவன் வரும்பொழுது என்னை குறித்து சாட்சி கொடுக்குவார். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறது தான் ஆண்குறி பிள்ளைகளுக்கு அழகு. இது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் நமக்கு தெரியணும். இன்னும் அஞ்ஞானிகளை போல, ஆவி இல்லாத தேவனை தொழுது கொள்கிறவர்களை போல நமக்கு இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல ஒருத்தர் புது கார் வாங்கிட்டா அப்படின்னு சொன்னா அதுல ஏகப்பட்ட ஒரு காரியத்தை போட்டு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. என்ன காடஸ் அந்த பொருளை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு. சாரி, அவங்களுடைய விக்கிரகம் கொடுத்துச்சு. நம்ம கூட அதை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? பிரச்சனை பின்னாடி எதுவும் வரக்கூடாது. கர்த்தர் அதை எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் அது விட்னஸ் இல்லை, அதுதான் இன்னைக்கு. அது சாட்சி கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது சாட்சி கிடையாது எனக்கு. எது சாட்சினா என் பரிசுத்தம் உள்ள ஜீவியம் தான் சாட்சி. இந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரே இடம் தேவனுடைய சபை. அப்போ இன்னைக்கு என் வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டங்கள் வருது அப்படின்னா நான் சீர்படணும், ஸ்திரப்படணும், பலப்படணும், நிலைநிறுத்தணும். இங்கே இல்லை, ராஜ்யத்தில் நிலைநிறுத்த போகிறார். அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறவங்க தான் கிறிஸ்டியன். அப்போ ஒரு சில காரியங்களை படிச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டுக்குட்டியானவர் ஜெயிப்பார்னு பிசாசுக்கு தெரியும். கண்டிப்பாக ஜெயம் கர்த்தருக்கு தான். ஆனால் சாட்டன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு போய் நரகத்தில் போடுறதுக்கு அவனுக்கு ஒரு கூட்டத்தை தேடிட்டு இருக்கிறான், நரகத்தில் கூட. அப்போ அங்கே நமக்கு பங்காளிகள் கிடையாது. 1 தீமோத்தேயு 6:9 படிக்கலாமா? முடிச்சிடலாம், அவ்வளோதான், ஒரே 5 minutes. 6:9 ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். சாத்தானுடைய வாயில விழணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டீங்க, பிசாசும் நினச்சிட்டானா எதுலெல்லாம் விழ வைப்பான்னா, நான் நல்ல பணக்காரனாகும், வெல் செட்டில்டு. அதுக்கு ஒரு சிம்பிள் வேர்ட் சொல்லிடுறாங்க, செட்டில் ஆகணும். இதுக்காக இயேசு சிலுவையில் மரிக்கணும். அகெயின் we are wasting the blood. கர்த்தருடைய பிளட்டை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 80 years. அது 80 yearsல ஒரு 20 years நம்மளை பராமரிச்சுக்கிறதுக்கே 20 years வரைக்கும் உலகத்தின் தடுமாற்று. ஒரு சிலருக்கு 30-40 years வரைக்கும் தடுமாற்று. எவ்வளோ கம்மி, 60 to 70, 70 to 80 பலவீனம் உள்ள நாட்கள். அப்போ கர்த்தருக்காக வாழக்கூடிய அந்த கொஞ்ச நாள்லையும் உலகத்துக்காகவே வாழ்கிறோம். வெல் செட்டில்டு ஆயிருக்கும். எனக்கு வேண்டிய இந்த உலகத்துக்கு அடுத்து எல்லா பொருளும் கிடைக்கணும். இதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இது கிடையாது. பாடுகளோடு கூட தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த பாடுகளும் எதுக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறதுக்காக தான். ஐஸ்வர்யவானாகணும் முடியாது, கண்ணியில தான் போகணும்.
மனுஷரை கேற்றில் அழிவில் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுந்து போகுது. ஐஸ்வர் அப்போ சத்ருவாகி சாத்தான் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா 6th verse சொல்லுது பாருங்க, 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். போதும், 3 வேளை சாப்பிட்றமா போதும், இருக்கிற ட்ரெஸ் இருக்கா போதும், செருப்பு நல்லா இருக்கா போதும், ஒரு வாட்ச் இருக்கா போதும், இது கூட இல்லையா எது இருக்கோ போதும். இந்த கிறிஸ்டியன் லைஃப்பை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவனுடைய நாமம் மகிமைப்படும். அப்படின்னா இப்போ வருகிற நாட்கள்லாம் நிறைய டாக்டரின்ஸ், டிஃப்ரெண்ட் டாக்டரின்ஸ், கர்த்தருடைய நாமத்தை அவ்வளவு புரட்டக்கூடிய நாட்களில் நம்ம காணப்படுறோம். 2 தீமோத்தேயு 2:25 படிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2:25 எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் 26 படிங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசினுடைய இச்சையின்படி செய்ய, இல்லையா? பிசாசுக்குன்னு ஒரு இச்சை இருக்கு, ஒண்ணுமே இல்லாது. என்ன இச்சை? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின். எதற்கு கர்த்தர் சிலுவையில் மத்தேயு சுவிசேஷத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே காரியம், போதும் இரு, ஆவியில எளிமையா இரு, சாந்தமா இரு, மனந்தாழ்மையா இரு. இது எல்லாம் நம்ம செஞ்சோம்னா தான் அவர் சிந்தனை ரத்தம் வீணா போகாது. பிசாசுடைய போய் வாயில எப்படி விழுறோம்னா, நான் ஐஸ்வர்யமானு, வெல் செட்டில்ட் ஆகணும், எனக்கு இந்த பொருள் ஆகணும், எனக்கு அது வேணும். தேவைகள் இருந்தால் கர்த்தர்கிட்ட கேளுங்க, அது கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பட் அது விட்னஸ் கிடையாது. என்னுடைய சாட்சியுள்ள ஜீவியை மட்டுமே ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கடைசி ஒரு வார்த்தை படிக்கலாம். ப்ராபர்ப்ஸ், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கோ. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்க மாட்டாரு. நீ மறுஜென்மம் முழுக்க எடுத்தாச்சு, ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் எனக்கு பாதுகாவலா இருக்கு. இனி ஆண்டவர் சொல்றாரு, மோசே சிவந்த சமுத்திரத்துல முன்னாடி போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்கிற கோல் எடுத்து நீட்டு. ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு கோல், ஆண்டவருடைய வசனம் தான் எனக்கு பாதுகாப்பு. அப்ப இன்னைக்கு சபை கூடி இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய அந்த வல்லமையை கற்றுக்கிட்டே வரணும். அதுக்காக தான் நமக்கு சபையை கற்றுக்கிட்டோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் நீதி. இதை கற்றுக் கொடுக்கவே சபை, இதற்காகவே நம்ம சபையை கூடுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதற்காக ஆண்டவர் நமக்கு மறிக்கலை, அதுல இருந்து எதையும் நம்ம கொண்டு போகிறோம். ஆண்டவர் குடித்தாரா? பட் அதுக்காக ஆண்டவர் இந்த அழிவுள்ள சரீரம், இந்த சாவுக்கு எதுவான சரீரம் அழியாமையும் சாவில்லாமையும் இருக்கிறதுக்காக, மறுரூபப்படுகிறதுக்காகவே ஆண்டவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மளை நாம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை ஜெயிக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம்னா, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டேன், பாவத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அதுதான் விசுவாசம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன்.